எல்லாம் பிஜேபியினுடைய பி டீம் தானே அது, பிஜேபியினுடைய பி டீம் தானே சார் நீங்கள் கேட்கறதுக்கு போகிறான். நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து என்ன சொல்றாரு, தொகுதி மறுசீரமைப்பு கூடாது, தொகுதிகள் குறையக்கூடாது, நாங்களும் அதை குரல் கொடுத்து தான் இருக்கோம், ஆனால் அனைத்து கட்சியில் போய் தான் அதை கொடுக்கணும்னு இல்லை, நாங்கள் தனி நின்று சார் அவர் உலக மகா தலைவர் சார், அவர் நெல்சன் மண்டேலாவுக்கு மேலே அவர் சார். அவரை பற்றி எங்கிட்ட கேட்குறீங்களா? அவரை பற்றி பேசக்கூடிய தகுதி தமிழ்நாட்டில் யாருக்குமே இல்லைங்கிறாரு. அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு 45 தலைவர்களை சந்தித்து இந்த தொகுதியை மறுசீரமைப்பு குறித்து நான் பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு பாஜக மாநில தலைவர். அவர் தமிழ்நாட்டில் ஒரு தனி ஆட்சி நடத்துகிறாரா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு. அவர் கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை நடத்துகிற அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்க வக்கு இல்லாதவர் தனியாக போய் சந்திச்சு பேசுவேன் பிரச்சாரம் பண்ணுவேன்னா என்ன ஜனநாயகம் அது? அதான் இந்த எந்த ஒரு அடிப்படை இது இல்லாமல் இந்த கூட்டத்தை நடத்துறாங்க. அதனால 45 தலைவர்களை தனியாக சந்திச்சு இது குறித்து நான் விளக்குவேன். அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் மதிக்கலன்னு தானே அர்த்தம்? நீங்கள் யார் சார்? நீங்கள் தனியாக வாங்க, உங்கள் வீட்டு நிகழ்ச்சி என்னை கூப்பிடுங்க, என் நலம் விசாரிங்க, அதெல்லாம் நியாயம். நீங்கள் அதை விட்டு வந்து முதலமைச்சர் நடத்துகிற கூட்டத்துக்கு போட்டியாக நான் வந்து ஒவ்வொரு தலைவரையும் போய் சந்தித்து நான் வேறு மாதிரி ஆதரவு கேட்பேன், இல்லை நான் வேறு மாதிரி பேசுவேன்னா நீங்கள் யார் சார் அதை பேசுறதுக்கு?